வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளர்க்கு அண்ட் இளநிலை உதவியாளர் வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸாமே கிடையாது, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். 12th மேலே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, டிகிரி, ஐடிஐ நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 36,500 ரூபாயிலிருந்து 70,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30/4/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ காய்ஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா, நேஷனல் ஸ்கூல் ஆர் டர்மாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான பதவிகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28/4/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் அண்ட் அசிஸ்டன்ட் லைட் அண்ட் சவுண்ட் டெக்னீஷியனுக்காகவும் அண்ட் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசருக்காகவும் அண்டு லோவர் டிவிஷன் கிளர்க்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டையர்டு அதாவது அசிஸ்டன்ட் கிரேட் ஏ அண்ட் பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பேட்டரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த ஜாபுக்கு வந்து 30/4/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான வேகன்சிக்கான நோட்டீஸும் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கான நோட்டீஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வேகன்சி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்கூல் அதாவது நேஷனல் ஸ்கூல் டர்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரம்புரா ஹவுஸ்லேருந்து உங்களுக்கு நியூ டெல்லியிலேருந்து தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து எத்தனை பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இதுக்கான சேலரி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47,600 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. இதில் 44,900 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான வேக்கன்சி உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் அசிஸ்டன்ட் லைட் அண்ட் சவுண்ட் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,400 ரூபாய் வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். அண்ட் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. 35,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் லோவர் டிவிஷன் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஆரில் 3 வேக்கன்சி அண்ட் ஓபிசியில் ஒரு வேக்கன்சி அண்ட் எஸ்சியில் ஒரு வேக்கன்சி, இடபிள்யூஎஸில் ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. 19,900 ரூபாய் வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் இந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் இருக்குது. அண்ட் அப்ளை பண்ணுற போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. www.nst.government.in சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்து வந்துடுவீங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். சிலதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, சிலதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கல. உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி எந்த பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுமோ அதை வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 56 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிகாம் வந்து கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும். பிகாமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் அக்கௌண்டன்சி நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 year உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அடிஷ்னல் நாலேஜ் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் வந்து உங்களுக்கு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து போஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்லையோ அல்லது சூப்பர்வைசர்லையோ அல்லது கைட்லைன்ஸில் அல்லது ஆட்டோமொபைல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் வந்து 5 year வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும், அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அண்ட் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 2 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 35 year வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ரெகுலர் வேக்கன்சியில் வந்து 35 year வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எஜுகேஷனில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி
படிச்சிருந்தாலே போதும். வித் 5 இயராவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ரெக்ரூட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சரிங்களா. அது மட்டும் கிடையாது. இது கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தாவே போதும். உங்களுக்கான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் லைட் அண்ட் சவுண்ட் டெக்னீஷியனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீனியர், அதாவது 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டியில் அல்லது ஈக்குவாலண்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித் டிப்ளமோ வந்து எலக்ட்ரிஷியனை வந்து எலக்ட்ரிக்கலோ அல்லது எலக்ட்ரிஷியனோ டிகிரி அண்ட் டிப்ளமோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும். எதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் சிஸ்டம்லையோ அல்லது எலக்ட்ரிஷியனில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அண்டு மினிமம் வந்து 5 இயராவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லைட்டிங்கிலோ சவுண்டு ஆப்ரேஷன்லையோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். அண்ட் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் டிப்ளமோவில் ஐடிஐயில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் அதே தான் சரிங்களா. லோவர் டிவிஷன் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதும், எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்ல. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைப்பிங் ரைட்டிங் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ்லேயோ அல்லது ஹிந்திலையோ உங்களுக்கு 2 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்க் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. கிளர்க்கு இந்த மாதிரி அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ஒரு டைம் தான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா. 12th படிச்சிருந்தாலே போதும். லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கான பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கு. அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபஸ்ட்டு இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் அன்ரிசர்வர் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் ஃபீஸும், அண்ட் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு மட்டும் 250 ரூபாய் ஃபீஸும் வந்து இருக்குது. மற்ற கேண்டிடேட்டுக்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் உமன் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் வந்து இதுதான் சரிங்களா. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் அந்த டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளை லிங்க்னு இருக்கு இல்லைங்களா, அந்த அப்ளை ஆன்லைன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்து போயிடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோவர் டிவிஷன் கிளர்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு எக்ஸாமில் வந்து வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சி டீட்டெயிலும் பார்த்துக்கலாம். அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான போர்ட்டலும் தனியாக இருக்குது. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தா நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற முறை இது தான் சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த பொசிஷன்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற போது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இதில் சிம்பிளான விஷயம் தான் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இவங்க ரெக்கமெண்ட் செல்லில் வந்து நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். அது வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 12th படித்தவங்களுக்கு வந்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்து ஜாப் வந்து இந்த மாதிரி வர்றது ரொம்ப ரேர்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.